ஹாய் நமஸ்தே, நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம எவ்வளோ டிஃபன் வெரைட்டி பண்ணாலும் அதுக்கு சரியான தொட்டுக்கிறதுக்கு இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ டேஸ்டியா பண்ணாலும் அது அவ்வளோ எடுக்காது இல்லையா. இன்னைக்கு நான் ஒரு சட்னி ரெசிபி தான் உங்களுக்கு காமிக்க போறேன். ரொம்ப டேஸ்டா இருக்கும். எல்லா டிஃபனுக்கும் அது மேட்ச் ஆகும். இட்லியா, தோசை, சப்பாத்தி, பூரி, ஈவன் சாதத்துக்கு பசங்க சாப்பிட கூட அது ரொம்ப நல்லா இருக்கும். ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. பித்தத்தை நல்லா குறைக்கும். ரொம்ப டேஸ்டியான சட்னி நீங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடக்கூடிய வீடியோஸ் குயிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டிஃபரெண்டான டேஸ்ட் இருக்கக்கூடிய இந்த சட்னியை குயிக்காக பண்ணிடலாம் வாங்க. ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் இந்த சட்னிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதில் 2 பச்சை மிளகாய் லேசாக கீறி விட்டு ஆட் பண்ணுங்க, இல்லைன்னா வெடிச்சிடும் இல்லையா. 4-5 காஞ்ச மிளகாய், காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாயும் காஞ்ச மிளகாயும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு இது நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கணும், தீய விட்டுறக்கூடாது. உளுத்தம் பருப்பு நல்லா செவக்க வறுத்தா தான் அந்த சட்னி நல்லா வாசனையாக இருக்கும். 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பை வெங்காயத்துலேயும் நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கறதுனால வெங்காயத்தில் தண்ணி விடும், அது சீக்கிரமும் வதங்கிடும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். நம்ம உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கறனால இந்த சட்னி நல்லா காணும், அதாவது நிறைய குவாலிட்டி நமக்கு கிடைக்கும். நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் எதுவும் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரம் இந்த சட்னி அரைச்சிங்கன்னா தாராளமாக இருக்கும். வெங்காயம் 50% வதங்கியாச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிடலாம். இந்த சைஸில் இருந்ததுன்னா பெரிய தக்காளியாக இருந்தால் 1 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. பொடியை தக்காளியாக இருந்ததுன்னா 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே முழுசாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுங்க. தக்காளி கட் பண்ணி சேர்க்கக்கூடாது. ஏன்னா தக்காளி கட் பண்ணி சேர்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜூசஸ்லாம் வெளியில் வந்துடும். அப்படி வராமல் வெங்காயம் அப்படியே எண்ணெயிலேயே வதங்கணும். தக்காளி அதுக்குள்ளே ஜூசஸ்லாம் அப்படியே வச்சிருந்து அப்படியே வதங்கிடும். அது அப்போ தான் அந்த சட்னி நல்ல வித்தியாசமான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். ஸ்டவ் சிம்லேயே இருக்கட்டும். மூடியை திறந்து நடுவில் ஒவ்வொரு தடவை அப்படியே வதக்கிட்டு திரும்ப மூடி போட்டு வதங்க விட்டுருவோம். தக்காளி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராக் வரும், நல்லா சாஃப்டாக வெந்துடும். அப்படி கொஞ்சம் கிராக் வரும். உங்களுக்கு பாருங்கள், நான் கரெக்டாக காமிக்கிறேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு கிராக் வர வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கியாச்சு, தக்காளியும் நல்லா வதங்கியாச்சு. கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பச்சை கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிங்கன்னா 1 கப்பு அந்த அளவுக்கு இருக்கலாம். நான் நல்லா பெரிய கைப்பொடியாக 1 கைப்பொடி அளவு போட்டிருக்கேன். அந்த ஸ்டெம்ஸோட அந்த காம்போடையே சேர்த்தே போட்டுக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். போட்டுட்டு கொஞ்சம் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க. பச்சை கொத்தமல்லி உணவில் சேர்க்கறனால பித்தம் நல்லா குறைஞ்சிரும். மற்றபடி ரசத்துல எல்லாம் போட்டோம்னா எடுத்து வச்சிருவாங்க இல்லையா, இது நம்ம சட்னியாக அரைச்சிட்டா சாப்பிட்ருவாங்க. அப்போ பித்தம் நல்லா குறைஞ்சிரும். ரொம்ப ஆரோக்கியத்துக்கு நல்லது. இப்போ நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் இந்த மிளகாயோட காம்புல நீக்கிட்டு அரைச்சிக்கலாம். நான் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டேன். சூடும் ஆறியாச்சு. இப்போ நான் நல்லா கொரப்பாக அரைச்சிட்டு வரணும். நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொரன்னு அரைச்சிக்கணும். அப்போ தான் இந்த சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். எல்லா டிஃபனுக்கும் தொட்டு சாப்பிடவும் செம்ம சூப்பராக இருக்கும். இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு தாளிச்சிடலாம். கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை, இது மட்டும் போதும். இதை நல்லா தாளித்து கொட்டிட்டு நல்லா சர்வ் பண்ண வேண்டியதான். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எல்லா டிஃபனுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான சட்னி சர்விங்க்கு ரெடி. ஈஸி அண்ட் ஹெல்தியான அந்த சட்னியை இன்னைக்கே ட்ரை பண்ணுங்க. எப்படி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. புது ரெசிபிஸ், வித்தியாசமான ரெசிபிஸோட நம்ம டெய்லி மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.